ஆர்.கே. செல்வமணி சார் அவர்களை பேசுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். எங்க தயாரிப்பாளர் பத்தி சொல்ல ₹10 பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவரு ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாரு, ரொம்ப கரெக்டா இருப்பாரு, சொன்ன வாக்கு கரெக்டா காப்பாத்துவாரு. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து எந்த படம் பார்க்கணும் பார்க்க கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கிட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். படத்தோட இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கோம் நம்மளோட பிரஸ் மீடியா இயக்கம் வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். எஸ், படம் டைட்டிலே ரொம்ப சூப்பரா இருக்கு, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவான சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் சைடு வாங்கண்ணா. இருக்குல்ல தட்டிக்கிட்டு விட்டு போறாங்க. துபாய், சென்னை, ரெண்டு விஜயவாடா. सर रुकिए सर. सर अभी लेफ्ट लेना, अभी राइट सर. सेंटर सर. ओके सर. सेंटर सेंटर எங்க சார்? இல்ல இல்ல இங்க சார் பேனர் இங்க வெளியே. மேடம் ஆமா சீக்கிரம் வாங்க சார், கொஞ்சம் சீக்கிரம் சார். த்ரூ சில்லு எடுத்துட்டு வர உள்ள இருந்து வர கூட்டுவாங்க, கொஞ்சம் கூட்டுவாங்க. வீடியோ எடுத்துக்கோங்க அப்படியே. யாரா வரணுமா? யாரா வரணும் சொல்லுங்க. நிக்கிறாங்க ப்ரொடியூசர் வரணும், ஒரே நிமிஷம். இந்த ப்ரொடியூசர் வரணும், ஒரே நிமிஷம். ப்ரொடியூசர் வந்துட்டோம், தயாரிப்பாளர். வந்துட்டார். रेडी सर. सर रेडी सर. सेंटर सर. सेंटर सेंटर रेडी लग पड़ गया. यस सर रुकिए. यस रेडी रुकिए. सेंटर. यस आ गए. सेंटर ये रुकिए सर. यस सर. सेंटर सर. ओके ओके सर. थैंक यू थैंक यू. எப்படியா போகிறாங்க? இங்கே வரதுன்னு நினைக்கிறாங்க. யார் எடுக்கிறா சொல்லுங்கள். அங்கே அங்கே போகிறேன். ஓகேம்மா உள்ளே போயிடலாம். வாங்க நீங்கள் உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்டில் போகாதீங்க சார், மறைக்காமல் போங்க. ஆனால் மறைக்காதீங்கன்னா முன்னாடி பாட்டு கொஞ்சம் பின்னாடி போங்க. ஷேடோ விழுகாமல் இருக்கும், கொஞ்சம் பின்னாடி போங்க. ஷேடோ விழுது கொஞ்சம் பேக் போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாம். வாங்க சோழ அம்மா நல்லா ஒயிட்டு போகுமா, ஒரு கோட்டே தெரியல. கொஞ்சம் பின்னாடி அவனுக்கு தான் போகணும். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே 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 வருஷம். பெரியவர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகத்துக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துருக்கீங்க. கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் காலம் கொஞ்சம் ஓடுது. ஸோ
ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவும் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃபிளைஸ். கரெக்டாக எனக்கு பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோயினா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கேதான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராட்சஸ் இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறது போய் ஆச்சு. 2000 ஆரம்பிச்சோம், 2002 ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ மேடம் என்ன இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோட படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்க, சரி ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரிதான் சுதா கோங்கராவும் சரி, கேவிஆர் இருந்தோ சரி, அதே மாதிரிதான் ரங்கராஜன் சார். ஐ டேக் திஸ் பிளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ. சமீப காலத்துல ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு உயிர்பம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசிச்சு அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணிக்கு கால் ஷீட். நான் வழக்கமா 7:45 7:30 இருப்பேன். லொகேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபாய். வெளிநாட்டுல 3:30 மணி சாயந்தரம் வந்தாரு. 7 o'clock 6:30 இருப்பாரு. That's the commitment, dedication. சார் அவள் அமைதியா இருக்கான்னு பார்த்து ஏமாறாருங்க. சுனாமி ரொம்ப அமைதியா இருக்கும். சத்தியமா என்னால முடியவே சார். பிரேக்கே கொடுக்க மாட்டாரு. ஓட்டம். இது அவரோட பயம் என்னன்னா, தாமதம் ஆயிடக்கூடாது, நேரத்துல முடிச்சு ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணோம், டைம்ல முடிச்சிடணும்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படி சொல்றது, இன்னும் எதுனா ஒரு ஷாட் எடுத்துலாமா, கேட்டும் வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்னு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள் யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா. யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐ அம் கிளாட் சார், அவரோட இந்த கனவுல நான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரி, நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுத்தி வடிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான், சச்சமா மாதிரி தான். நீ பாருங்களேன், இன்னைக்கும் அதே சாம் அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா. ப்ளீஸ், நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய கேள்விப்படுறோம். நான் ராஜ் சார் இருக்கும்போது பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆணு பெண்ணு அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம் சொல்லி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, ஆதாரம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும், கொடுத்துருவாங்களா? இல்ல எங்க தெரியும் சத்யஜித் சார். உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் மாலப்புறா லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொகேஷன் சரியில்லைன்னு சொன்னோம்ல, ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு கூட எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னாரு. தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தல, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ எம் மேனிபுலேட்டிவ், சந்தர்ப்பவாதி. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதே மாதிரிதான் சொல்றேன். நீங்க இன்னைக்கு போய் வந்து சாய் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து போய் ஒத்துப்பாங்களா? நான் சொல்ல கத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கே வித்து போச்சு. ஆனா அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்தல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுது சார். இட்ஸ் a வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊர்ல வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கெல்லாம் கத்துப்பாங்க. ஸ்டுடியோ எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. ஹைதராபாத் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும்
பெப்சிக்கும் ஆபீசஸ் இருக்கு. நடிகை சங்கத்துக்கு இல்ல. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பத்தி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை இருக்குங்க சார். எல்லாம் வந்து 2 கட்சியா பிரிஞ்சிடறாங்க. ஒண்ணு சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாத்துவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சம்பளம் ஏத்தல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்ப ரிலீஸ் ஆன படத்து கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல திருப்பி கடன் வாங்கி கொடுத்திருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளவுதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் எனக்கு பழகம் கிடைச்சிட்டு இருக்கு. ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்துல நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போ சேலம் போயிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப் லைன்ஸ் எவ்ரிதிங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோட எடுத்துட்டு கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட் என்கரேஜ் சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த டைம்ல வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டிருக்காங்க. நான் டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களே நான் கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு see டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார். நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா விசில் அடிக்கிறோம். எல்லாம் தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ் டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே செல்வராஜ் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. கிராண்டியர் they gave heart and soul and please let's all be unity. நம்ம இண்டஸ்ட்ரி திருப்பி எதனா பெட்டர் ஆக முடியுமா, இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். I love தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு. இன்னைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃபிளாப் எல்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுக்கு இடம் பிடிச்சிட்டு வந்தா always there and I'm very happy that உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல படம் வச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன். காற்று கழுத்து புரியாத இன்னும் நிறைந்த பேர் காதல் மட்டும்தான். இப்பதான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் மறந்துட்டாங்க. இன்னொரு படம் கூட கூட சேர்ந்து நடிச்சாங்கன்னு மறந்துட்டாங்க. ஸோ அவங்க எதாவது கேப்ல கேட்டாங்க, அம்மா இப்ப யாரும் கேர்ள் ஃபிரெண்ட். நான் வந்து எஸ் வந்தேனா அப்படிங்க வந்துட்டாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. Actors or salary நீங்க ஏத்துறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க? கொடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா? Thank you sir, love you all. Thank you sir and congratulations. And ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு சூப்பரான மூவி